ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து அகைன் ஒரு ப்ரோட்டீன் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ அன்பாக்சிங் வீடியோவாக போட்டுட்ருக்கீங்க, ஏதாச்சும் கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. எந்த கம்பெனி நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறதில்ல, எவனும் பண்ண மாட்டான். ஸ்டில் வந்து நான் பல்கிங்கில் இருக்கல, ஸோ அதனால் கண்டினியூஸாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்காக தான் ஸோ அகைன் வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். இது எதனால என்னோட ப்ரோட்டீன் ரெக்யூர்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்காக கம்மியெல்லாம் ஆல்மோஸ்ட் அதிகமாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் வந்து பல்கிங் அதர் கட்டிங் இருக்கு. ஸோ பல்கிங் வந்து ரொம்பவே முக்கியமான ஃபேஸ் வந்து ஓகேவா. மேக்ஸிமம் பியூர் மசில் மாஸ் போடணும். அதுதான் பல்கிங்கோட ரீசனே. ஜஸ்ட் ஃபேட்டியாக ஆகுறது இல்லை, புஃபன் ஆகுறது இல்லை, வாட்டர் ஃபேட்டியாக ப்ராப்பராக பியூர் மசில் மாஸ் வந்து எடுத்துன்னு வரணும். அதுதான் பல்கிங்க்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ப்ரோட்டீன் வந்து அதிகப்படியாக நான் எடுத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 ஸ்கூப் எடுக்கிறேன் ப்ரோட்டீன் பவுடர், அதாவது 24 கிராம்ஸ் 2 ஸ்கூப். ஆல்ரெடி இந்த ஆப்டிமம் நியூட்ரிஷன் வாங்கியிருப்பேன். அது ஸ்டில் வரும், இன்னொரு 1 மந்த் கூட வரும். அதே 2 ஸ்கூப்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அகைன் வந்து இன்னொரு 1 மந்த்துக்கு வேணும். அதுக்காக வந்து அகைன் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கியிருக்கேன். இது என்ன பிராண்ட்னா சேம் தான், அகைன் ஆப்டிமம் நியூட்ரிஷன் பர்ஃபார்மன்ஸ் வே. ஓகேவா, பர்ஃபார்மன்ஸ் வே தான். ஸோ இதுலேயே 24 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. சேம் பிசிஐஏ வந்து 5 கிராம்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இது அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். இந்தியன் பிராண்ட் ஏன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால், இந்தியன் பிராண்ட் வந்து இது 2000 வருது, 2100 சம்திங் வருது. இந்தியன் பிராண்ட் மசில் பேஸ் பார்த்தீங்கன்னா 2400 கிட்ட வருது. அது நான் இதுவே எடுத்துக்கலாம் பேசாமல். இது பர்ஃபார்மன்ஸ் வே, அது என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னு தெரில. பர்ஃபார்மன்ஸ் வேக்கே கோல்டு ஸ்டாண்டர்ட் இருக்கும். எனக்கு தேவை ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீன், அது வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். இது வாங்கலாம், அதை யூஸ் பண்ணல, சாக்லேட் ஃப்ளேவர் தான். எனக்கு தேவை ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டே இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. ஸோ அவ்வளோதான் guys. ஏதாச்சும் டவுட் இருக்கா? உங்க ப்ரீவியஸ் வீடியோல வந்து புரோட்டீன் பவுடர் எடுக்காதீங்க, எக் சாப்பிடுங்க, மில்க் குடிங்கன்னு சொல்றீங்க. இப்போ நீங்களே புரோட்டீன் பவுடர் எடுக்கிறீங்க. நல்லா கொஸ்டின் கேட்குறீங்க. இது வந்து நீங்கள் இன்டர்வியூவில் கேட்டிருந்தீங்கன்னா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடலாம். சரி, ஓகே. அது என்னன்னா, அது எதனாலனா, ஆல்ரெடி நான் ஒரு நாளைக்கு 12 ஹோல் எக் சாப்பிட்றேன். 12 முழு முட்டைகள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பீஃப் வந்து 1/2 kg வாங்குவேன். அதில் வந்து குக் பண்ணால் 400 கிராம்ஸ் வரும். அதுவே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அதுவே ஸ்ப்ளிட் பண்ணி 5 மீல்ஸ் கிட்ட சாப்பிட்டுருக்கேன். இதுக்கப்புறமா நான் ப்ரோட்டீன் ஹோல் ஃபுட்லேருந்து எடுத்தேன்னா என் வயிறு வந்து கார்பேஜ் ஆகும். ஐ மீன் ஃபுல்லாகவே என் வயிறு ஃபுல்லாகிடும். ஓகேவா. அது வந்து ஒரு ப்ரோ பாடி பில்டர்ஸ் பண்ணுவாங்க. அது இன்னொரு அதிகமாக ஹோல் ஃபுட்லேருந்து ப்ரோட்டீன் எடுத்தேன்னா ரொம்பவே வயிறு வந்து ஸ்டஃப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அகெயின் வந்து இது என் ப்ரொஃபஷனல் இல்லை, நான் ஆஃபீஸ் போகிறவன். ஸோ ஸ்டில் வந்து நான் ஹோல் ஃபுட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பீஃப் அப்புறம் ஹோல் எக் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். மில்க்கும் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால ஒரு நாளைக்கு 2 ஸ்கூப்ஸ் 50 கிராம்ஸ் இல்லை 55 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸ்டில் வந்து ஒரு நாளைக்கு 12 முட்டை முழு முட்டை சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் பீஃப் வந்து 400, அதாவது 1/2 கிலோ வாங்குவேன். குக் பண்ணால் 400 கிராம்ஸ் கிட்ட வரும். அது கூட 3 சப்பாத்தி, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வேணும்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து மசில் மாஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அது பல்கிங் ஃபேஸில். ஸோ லாஸ்ட் டைம் பண்ண தப்பு இந்த டைம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ப்ரோட்டீனை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வாட்டி ஸ்டேஜ் ஏறலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக பல்கிங் ஃபேஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா கேளுங்க, வேறு ஏதாச்சும் இல்லையா? சரி, அவ்வளோதான் guys. ஸோ ப்ரோட்டீன்லாம் நீங்கள் எடுக்கணுமான்னு கேட்டால் அதனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் 12 முட்டை சாப்பிட்றேன் ஒரு நாளைக்கு. அது மட்டும் இல்லாத 1/2 kg பீஃப் சாப்பிட்றேன். 3 சப்பாத்தி, அதுக்கப்புறம் நட்ஸ் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ரீசெண்டாக. அப்புறம் மில்க் குடிப்பேன். இதெல்லாம் பார்த்தாதுன்னு எனக்கு ஸ்டில் வந்து நான் லிக்விடாக வந்து ஐ மீன் ப்ரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ணிட்டுருக்கேன். முக்கியமான விஷயம், என்கிட்ட காசு இருக்குது. அதனால எடுத்துகிட்டு, காசுனா லட்சக்கணக்கெலாம் இல்லை, என் சம்பளத்தில் பாதி காசு இதுலேயே எனக்கு போயிடும். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் நான் சாவடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான், நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு. யாருன்னு தெரில. சரி, ஓகே guys. ஸோ அவ்வளோதான். உங்கள்கிட்ட காசு இருந்தால் எடுங்க, அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க. ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுட்ரு சாப்பிட்றதுனால உடம்பு ஏற பொறுத்து இல்லை. என்னோடய கட்டிங் ஃபேஸில் வந்து நான் ப்ரோட்டீன் பவுடர் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அது எதனாலனா 0 கார்ப் போயிடுவேன். அதனால் ப்ரோட்டீன்லேருந்து வர அந்த சுகர் கூட நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ என் கட்டிங் ஃபேஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அது அப்புறமா நான் வீடியோ பண்ணுறேன்.
ஸோ அவ்வளோதான் கைஸ். டவுட் ஏதாச்சும் ஒன்று கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. பாய்.